அடுத்தது 5வது பண்பு என்ன சொல்கிறேன்னா, ஊக்கத்தோடு கூடிய முயற்சி. ஊக்கமும் வேணும், முயற்சியும் வேணும். வெறும் ஊக்கங்கிறது அது மனத்தில் கிளர்ச்சி. பரிமேலழகர் சொல்லுவார், மனம் ஒரு வினையை செய்யணும், இதை நினச்ச உடனே நம்ம மனசில் வந்து ஒரு கிளர்ச்சி வரணும். ஐயோ இதை செய்யணுமே, அப்படி இருக்கக்கூடாது. அதோட முயற்சி இருக்கணும். இப்போ 2யும் நான் இங்கே சேர்த்துட்றேன். முயற்சியும் சேர்த்துட்றேன், ஊக்கமுடைமையும் சேர்த்துட்றேன். 2யும் சேர்த்து ஒரு படியாக வைக்கிறேன். முயற்சியோடு கூடிய உழைப்பு, ஊக்கத்தோடு கூடிய உழைப்பு. அப்போ முயற்சி திருவினையாக்கும். இந்த திருங்கிறதுக்கு 16 பொருள் இருக்குது. வள்ளுவர் சொல்கிறது சொன்னோன்னா விரிச்சிட்டே போகலாம். அதில் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை பூர்த்தி. ரொம்ப சிம்பிள் அது. அது மாதிரி வெள்ளத்தனியை மலர் நீட்டம் மாந்திருந்தோம், உள்ளத்தனியது உயர்வு. எவ்வளோ உயரம் நான் என்னால் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய உயரம். அது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது கிடையாது. நான் எங்கே போய் என்னால் சேர முடியும் அப்படிங்கிறத அந்த இலக்கணை ஏற்கனவே வச்சுட்டோம். என்னால் போக முடியும்னு நம்பிக்கை இருக்கணும், அதுக்கு உண்டான உழைப்பு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கல்வி துறை சார்ந்த அறிவு இருக்கணும், அது கூட வந்து ஊக்கத்தோடு கூடிய முயற்சி. இது அடுத்த கட்டமாக நான் பார்க்குறேன்.